Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல Things Fall Apart நாவல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நாவலுடைய கீ ஃபேக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் அண்ட் மைனர் கேரக்டர்ஸ்லாம் யார் யாருங்கறத பார்க்க போறோம். அவுட்லைன் ஸ்டோரி, அப்புறம் இந்த நாவலுடைய தீம்ஸ், சிம்பல்ஸ், கோட்ஸ், நெக்ஸ்ட் இந்த ஆத்தருடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். So next நம்ம key factsலாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். சினுவா அச்சேபே 1957ல இந்த வர்க்கை எழுதியிருக்காங்க. 1958ல இந்த வர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதோட ஜானர் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு நாவல் டைப் ட்ராஜிக் வர்க். இந்த நாவலுடைய ஃபுல் செட்டிங்கும் 1890sல நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த நாவலில் குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இது ஒரு நைஜீரியன் வர்க் தான். நைஜீரியாவில் இருக்கக்கூடிய உமோஃபியா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த நாவலோடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே டேக் பிளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஆத்தர் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனாக பார்த்துடலாம். நைஜீரியன் நாவலிஸ்ட் அண்ட் போயட்டான சினுவா அச்சேபே 16th நவம்பர் 1930ல் பிறக்கிறாரு. ஆஃப்ரிக்கன் மாடர்ன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் இவர் முக்கியமான ஒரு ரைட்டராக இருக்கார். இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் மேக்னம் ஆப்பஸ், அதுக்கப்புறம் திங்ஸ் ஃபால் அபார்ட் 1958ல் இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. சினுவா அச்சேபே இவர் ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் 21st மார்ச் 2013ல் இறந்து போகிறாரு. நெக்ஸ்ட் இந்த நாவலுடைய மெயினான கேரக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா ஒகாங்க்வா. இவர் தான் ஒரு மெயினான ஒரு கேரக்டர். இவரை சுற்றி தான் இந்த கதை நகருது. இவர் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒகாங்க்வாக்கு 3 ஒய்ஃப் இருப்பாங்க. அதில் செகண்ட் ஒய்ஃபோடைய பேர் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஒய்ஃபோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்யூவிஃபி. இவங்க தான் ஒகாங்க்வாவோடைய 2வது மனைவி. ஒகாங்க்வாக்கு முதல்ல ஒரு பையன் இருக்கான், பெரிய பையன். அவனுடைய பேர் என்ன அப்படின்னா நூயி. அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணோட பேர் எசின்மா. எசின்மா ஒகாங்க்வாக்கும் ஒகாங்க்வாவோடைய 2வது மனைவியான எக்யூவிஃபிக்கும் பிறந்த பொண்ணு தான் எசின்மா. நெக்ஸ்ட் கேரக்டர் எக்யூமிஃபியூனா, அதுக்கப்புறம் மிஸ்டர் ப்ரவுன். நெக்ஸ்ட் கேரக்டர் அகுபூஃபி இசிவ்டு. இவங்க யார் அப்படின்னா ஒரு வயசான ஒரு மனிதர். நெக்ஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் ஒயிட்மேன், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர். நெக்ஸ்ட் எல்லாம் மைனர் கேரக்டர்ஸ். இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ரோலும் கிடையாது. சும்மா அங்கங்கே வந்துட்டு போவாங்க. இது நீங்கள் சாப்டர் வைஸாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஒர்க்கோடைய அவுட்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாவலுடைய கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நைஜீரியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜ். அங்கே சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்குது. 9 வில்லேஜஸும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜாக இருக்குது. அந்த வில்லேஜோடைய பெயர் என்ன அப்படின்னா உமோஃபியா. நான் ஸ்பெல் பண்ணுறேன் பாருங்கள். UMUOFIA. உமோஃபியா அப்படிங்கிற இந்த ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், அங்கே இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நல்லா ஒரு திறமை வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பாப்புலேஷன்ஸும் அந்த வில்லேஜில் இருக்குது. அந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சில ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்குது, மரபுகள்லாம் வச்சுருக்காங்க. அதுவை அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே சில சமூக நிறுவனங்களும் இருக்குது. இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பீப்பிள், அதாவது உமோஃபியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களை எப்படி இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. CLAN அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அங்கே நிறைய ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஸ்லான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாவலோடைய மெயினான கேரக்டரை பற்றி பார்க்கலாம். ஒகாங்க்வோ இவர் யார் அப்படின்னா இவர் சின்ன வயசாக இருக்கும் போதே இவருடைய அப்பா தவறிட்டார். இவருடைய சொந்த உழைப்பால் இவர் முன்னுக்கு வந்திருக்காரு. உமோஃபியா வில்லேஜில் இவருக்குன்னு ஒரு பேர் சம்பாரிச்சிருக்காரு. இவருக்கு மொத்தமாக 3 மனைவிங்க இருக்காங்க. இவருக்குன்னு சொந்தமாக ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் கிழங்கை அறுவடை செய்கிறாங்க. இவர் தன்னுடைய ஃபேமிலியை இவர் தான் தலை நடத்திட்டு போகிறாரு. ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒக்கோங்கோவோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் ஸ்லாங்கில் யாரோ அந்த வில்லேஜுக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு போர் ஏற்படுற சூழ்நிலை இருந்திருக்கு. அதுக்கு பதிலாக அவங்க இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உமோஃபியாவுக்கு எதிராக இவங்க செஞ்சிட்டாங்க. அதனால இவங்க வந்து ஒரு பொண்ணையும் பையனையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து புனிதப்பட்ட கட்சியோடைய புதிய மனைவியாக வந்து மாறணும். ஒரு பையனை வந்து கொடுக்கணும். அந்த பையனை வந்து கடைசியாக வந்து பலியிட வேணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னா இக்கிமி ஃபியூனா. இக்கிமி ஃபியூனாவை பலியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை வந்து உடனடியாக கிடையாது, கொஞ்சம் காலம் கழிஞ்சக்கப்புறம் இந்த பையனை வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3 வருஷமாக அந்த பையன் உமோஃபியா வில்லேஜில் தான் வந்து இருக்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிற ஒக்கங்கோடைய பாதுகாப்பில் தான் வந்து இருக்கான். பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது, அவருடைய வீட்டில் தான் வந்து தங்குறான். அவங்களோட வீட்டோடைய அந்த குடும்பத்தோடைய ஒரு உறுப்பினராகவே வந்து அவன் மாறிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஒக்காங்கோவோடைய மூத்த பையனான நூயி தன்னை வந்து ஒரு தம்பி மாதிரியே வந்து இக்கிமி ஃபூனாவை வந்து பார்த்துக்கிறான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஓராக்கல் கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது. ஓராக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, கடவுள்கிட்ட நேரடியாக அவங்கக்கிட்ட பேசுகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு அபிப்பிராயத்தை கேட்குறதோ, இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வந்து பேசுகிறது பிடிக்கிறது எல்லாமே ஓராக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓராக்கல் கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது. என்ன அப்படின்னா, இந்த பையனை பலியிடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சில மேன்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இக்கிமி ஃபியூனாவை வந்து ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்குன்னா, காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவரை வந்து பலியிடுறதுக்காக. ஒக்காங்கோ எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் வந்து பயம் இருக்கும். இருந்தாலும் வந்து அவருடைய ரொம்ப வந்து ஒரு சாஃப்ட் கார்னர், ரொம்ப வந்து வீக்கான ஒரு பர்சன். அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் நீ வந்து கலந்துக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம அதை மீறி இவர் வந்து கலந்துக்குவார். இந்த ஒரு செயல்கள்னால ஒக்காங்கோவோடைய பையனான நூஹி மனசு உடஞ்சி போயிடுவாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒக்காங்கோவை யாருமே வந்து அசைக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை அவங்களையுமே வந்து அசைச்சு பார்த்துருது. ஒக்காங்கோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லானோடைய ஒரு லீடராக வந்து மாறணும் அப்படின்னு வந்து நினைப்பாரு. அதுக்கு தேவையான முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணுவார். இருந்தாலும் அவருடைய பையனான நூஹியோட செயல்களால் வந்து அவர் வந்து விரக்தி அடைஞ்சிருவார். இருந்தாலும் அவருடைய மனைவி, 2வது மனைவியான எக்குவிஃபியோடைய பொண்ணான என்சிமா, இவங்க மேலே வந்து அதிகமான ஒரு அன்பை வந்து வச்சிருப்பார். ஒக்காங்கோவோடைய 2வது மனைவியான எக்குவிஃபிக்கு 10 குழந்தைங்க பிறந்திருக்கும். ஆனால் எல்லா குழந்தைங்களும் இறந்துருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தையான எசிமா மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு தடவை எசின்மாவுக்கு எப்போல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதோ அப்போ எல்லாம் இவங்களுடைய எசின்மாவோடைய அம்மாவான எக்குவிஃபி வந்து பயந்துருவாங்க. இவ்வளோ வந்து உயிர் பொழைக்க மாட்டாளா, இல்லை இவ்வளோ வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடையே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒராக்கல் வந்து உமோஃபியாவுக்கு வராங்க. ஓராக்கல் அங்கே வந்தனையும் எசின்மாவை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ சில ஸ்பிரிச்சுவல்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அதை பார்த்தனையுமே வந்து எக்குவிஃபிக்கு வந்து பயம் வந்துடுது. இருந்தாலும் ஓராக்கல் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் விட்டு இவங்க வந்து ஓராக்கலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பின்னாடியே வந்து ஒக்காங்கோவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் கழிஞ்சு அங்கே இருக்கிற ஸ்லாண்டில் ஒரு பெரிய மனிதர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய இறுதி சடங்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒக்காங்கோவோடைய கன் வந்து வெடிச்சிரும். அங்கே ஒரு பையன் வந்து இறந்து போயிடுவான். உமோஃபியாவுக்கு எதிராக இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காங்கோவையும் அவங்களுடைய குடும்பத்தையும் வந்து நாடு கடத்த விட்டுருவாங்க. 7 வருஷம் வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு வந்து ஆர்டர் வந்து போட்டுருவாங்க. ஒக்காங்கோவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த விட்டு அவர் போகிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இருந்திருக்காது. சில நேரம் என்ன பண்ணுறது, நடக்கணும்னு இருந்தது அப்படின்னா அந்த விதியை வந்து நம்ம யாருனாலுமே வந்து மாற்றவே முடியாது. நடக்கிறது நடந்தே தான் முடியும். மனுஷனால் வந்து அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதே மாதிரி ஒக்காங்கோவை வந்து இந்த இடத்துல இருந்து அவர் போய் தான் ஆகணும்.
ஸோ வந்து மறுபடியும் வந்து ஒரு புது லைஃப்பை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி இருந்த போல் அவருக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி எதுவுமே வந்து கிடையாது. தன்னுடைய தாய் நாட்டுக்கு வந்து அவர் திரும்ப போகிறாரு அவரோட குடும்பத்தை கூட்டிகிட்டு. வகாங்கோ தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு தன்னுடைய தாய் நாடான மபான்டோக்கு போகிறாரு. MBANTO மொபான்டோ அந்த இடத்துக்கு போகிறாரு. தன்னுடைய அம்மாவுடைய அந்த குடும்பம் அங்கே இருக்குது. ஒகாங்கோவுடைய அங்கிளான உச்சேந்தோ தான் அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்திட்டு போகிறாரு. உச்சேந்தோ எப்படின்னா ஒரு வயசான ஒரு மனிதர் தான், நல்லா வந்து ஒரு புத்திசாலியான ஒரு மனிதரும் கூட. ஒகாங்கோவை நாடு கடத்தின அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒமோஃபியாக்கும் மபான்டோ இந்த 2 இடத்துக்குமே சில வெள்ளை மனிதர்கள்லாம் வராங்க. அங்கே மிஷினரிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுடைய அந்த ரிலீஜனை வந்து இங்கே இருக்கிற ஐபா பீப்புள் கிட்டேலாம் வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிலீஜனுக்கு வந்து சில பேர்லாம் வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்படி கன்வெர்ட் ஆகுறவங்களாம் ஒன்று வந்து லோ ரேங்காக கன்வெர்ட் ஆகுறாங்க, இல்லைனா ஒதுக்கப்பட்ட மக்களாக வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. ஒகாங்கோவுடைய பையனான நோஹியும் அந்த ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஒகாங்கோ தன்னுடைய பையனை வந்து அடிக்கிறாங்க. அப்பா அடித்ததுனால நோஹி தன்னுடைய வீட்டை விட்டுட்டு அவர் வெளியே போயிடுறாரு. வகாங்கோ ரொம்ப வருஷம் கழிஞ்சு ஒமோஃபியாவுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வந்தனையும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கிறத வந்து பார்க்குறாரு. அங்கே சர்ச்லாம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் முக்கால்வாசி பேர் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து மாறிட்டாங்க. அவங்க முன்னாடி அவங்க கல்ச்சர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க, நாகரிகம் பண்பாட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ யாருமே அதை பற்றி மதிக்கிறது கூட வந்து கிடையாது. இதை எல்லாத்தையுமே வந்து அவர் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற ஸ்லான் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு ஸ்லான் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயுதம் பலத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய மத கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. அந்த மதத்தில் ஒருத்தர் மாறி இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ஸ்லானுடைய ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவியை வந்து அவிழ்த்து விட்டுறாரு. அவங்க இந்த ஆவியை அவிழ்த்து விட்டங்கேட்டி அங்கே இருக்கிற ஸ்லான் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒமோஃபியாவில் இனிமேல் வந்து சர்ச்சுக்கு வந்து எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னு அந்த சர்ச்சோட அந்த கட்டிடத்தை எல்லாத்தையுமே வந்து இடிக்கிறாங்க. ஒரு பக்கம் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து இங்கே ஸ்லான் பீப்புள்ஸ் அவங்களுடைய லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சமாதானத்துக்காக வந்து கூப்பிடுறாங்க. அப்போ சமாதானத்துக்கு வந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் போட்டுடுறாங்க. ப்ரிசனில் போட்டவங்கள வந்து அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் அவங்கள வந்து தாக்கவும் படுறாங்க. ரொம்ப வந்து கடுமையான ஒரு அபராதத்தை வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க. அதை நீங்கள் செலுத்தினா மட்டும்தான் உங்களை வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு அங்கே இருக்கிற ப்ரிசனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு 2 விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஒன்று, அவங்கக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா பீஸ்ஃபுல் வந்து வேணும், அமைதி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஒகாங்காவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து போராடணும், போரிட்டு சண்டை பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு ஒரு கோர்ட்லேருந்து ஒரு மெசஞ்சர் வராங்க. மெசஞ்சர் வந்தனையும் அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே வந்து கலைச்சி விட்டுறாங்க. ஒமோஃபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லான் மீட்டிங் வந்து ரொம்பவும் முக்கியம். இது ஜனநாயக முறைப்படி தான் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை யாருமே வந்து இது வரைக்கும் வந்து இன்டர்ஃபர் ஆனதே கிடையாது. இந்த இன்ஸ்டியூஷன் வந்துலேருந்து இது அதிகமான ஒரு இன்டர்ஃபர் கிடைக்கிறங்கேட்டி ஒமோஃபியாவோட இந்த சுதந்திரம் எல்லாமே வந்து பாலாக போயிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. முக்கியமாக ஒகாங்கோ நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கோர்ட் மெசஞ்சரை வந்து கொன்னுடுறாரு. மற்ற கோர்ட் மெசஞ்சர் எல்லாமே தப்பிச்சு பயந்து ஓடி போயிடுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் யாருமே அவங்கள பிடிக்கவே இல்லை. இதை பார்த்தனையும் ஒகாங்கோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து சண்டையை வந்து என்றைக்குமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு இது வந்து விருப்பமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிய வருது.
ஒகாங்கோவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மக்களுடைய இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் இப்போ இவர் ஒரு க்ரைம் பண்ணியிருக்காரு இல்லையா? இப்போ ஒயிட் லாஸ் இவர் மேலே வந்து பாஞ்சுது அப்படின்னா இவங்க சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒகாங்கோ என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. வீட்டுக்கு திரும்பி வந்தக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. நெக்ஸ்ட் இந்த நாவல்ஸில் என்னென்ன தீம்ஸ்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரெடிஷன் வர்சஸ் சேஞ்ச், ஃபேட் வர்சஸ் ஃப்ரீ வில், லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன், ஃபியர் அண்ட் ஜஸ்டிஸ், சோஷியல் டிஸ்இன்டிகிரேஷன், கிரேட்னஸ் அண்ட் ஆம்பிஷன். நெக்ஸ்ட் மெமரி அண்ட் மாஸ்குலினிட்டி. நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யார்ம்ஸ் அண்ட் ஃபயர். ஸோ இதோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.